சொரக்கா இருந்தா இட்லி தோசைக்கு சூப்பரா ஒரு சட்னி பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். இது சொரக்காயில பண்ண சட்னி நீங்க சொன்னாதான் தெரியும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு சின்ன சொரக்காயில ஒரு பாதி எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற சதை பகுதியோடவே நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா 4 பேர் சாப்பிடலாம் இட்லிக்கு. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தாம 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதே சட்னி நம்ம கத்திரிக்காய் கடையும் பாருங்க, தக்காளி போட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். அதை நான் ஏற்கனவே வீடியோ அப்லோடும் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பை நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஆறட்டும். அதே கடாயை அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. காரம் வேணும்னா இன்னும் கூட 1 சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்துல பாதி சேர்த்திக்கோங்க கட் பண்ணி. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க காயை சேர்த்திக்கலாம். நீங்க கட் பண்ணி வச்சிருந்தாலும் இதே ஸ்டேஜ்ல நீங்க அந்த காயை சேர்த்துக்கலாம். இந்த காய் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நம்ம துருவி இருக்கும் பாருங்க, அதனால நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க, நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துல நடுவுல ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுக்கோங்க. இது வெந்திருக்குமா நல்லா கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா நல்லாவே வெந்திருக்கும். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு புளி, உங்களுக்கு புளி வேண்டாம்னா நீங்க வெங்காயம் சேர்க்கும் போது ஒரே ஒரு தக்காளி சேர்த்து கூட வணக்கிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து கலந்துட்டு ஒரு அரை அல்லது 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. இப்ப இந்த பருப்பு நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் ஆறிடுச்சு. நம்ம வதக்கின பொருளும் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு முதல்ல ட்ரையா மிக்சியில பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்திட்டு அரைச்சுக்கோங்க. இதே உங்களுக்கு சாதத்துக்கு வேணும் அப்படின்னா நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரக்கனான் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். மிக்சி ஜார்லயே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி கலந்து ஊத்தி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இது நீங்க என்ன சட்னினே கண்டுபிடிக்க முடியாது. சொரக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சட்னி செஞ்சு கொடுக்கலாம். தோசைக்கும் சூப்பரா இருக்கும். ஈவன் சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா நல்லா கெட்டியா வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க முள்ளங்கியில பண்ணலாம், மேரக்காய் இருக்கு இல்லைங்களா, சவுச்சவ், அதுலயும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தோல் எடுத்துட்டு நல்லா துருவிட்டு இதே மாதிரி இந்த சுரைக்காய்க்கு பதிலா அந்த காய் சேர்த்தி பண்ணலாம். இப்ப இந்த அளவு சுரைக்காய்க்கு ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் சேர்த்து குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி கடைஞ்சு எடுத்தீங்கனாலும் அந்த சட்னியும் இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.